Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரும் இதுவரைக்கும் சாப்பிடாத சொல்லாத ஒரு புது வகையான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 அப்பளம் எடுத்துக்கங்க. அதை எண்ணெய் காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த அப்பளத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கங்க. பாருங்கள், இப்போ ஒரு அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ 2வது அப்பளத்தையும் அது போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கரிஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 1 கப்பு சாதம் எடுத்துக்கங்க. அதாவது கொஞ்சம் குறைவாக இருந்தால் இதுக்கு இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் இல்லைன்னா வெதுன்னு சாதமாக எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் நம்ம இந்த மாதிரி மசிக்கும் போது சீக்கிரமாக மசிஞ்சிடும். சாதம் தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சாதமே தெரியாத அளவுக்கு நல்லா குறைவாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தயிர் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இது போல் தயிர் சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மீதம் இருக்கிற தயிரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்படி சேர்க்கும்போது தயிர் சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகும், குறைவாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி தயிர் நல்லா சேர்த்துக்குங்க. தயிர் எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சாதத்தில் சாதம் தெரியாத அளவுக்கு நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதில் பாருங்கள், 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதை தோலை உரிச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ எடுத்த வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப குறைவாக மசிக்கணுங்கிறதுல லைட்டாக மசிச்சு கொடுத்தாவே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சிட்டோம். இப்போ இதையும் சேர்த்து சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பழம் எல்லா பக்கம் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற 2 அப்பளத்தை இந்த மாதிரி லைட்டாக உடச்சி இதில் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இது போல் சின்ன சின்ன பீசஸாக நம்ம இதில் சேர்த்துக்கோங்க. 2 அப்பளத்தையும் இது போல் நல்லா சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா நம்ம அப்பளத்தை இதையும் சேர்த்துட்டோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இதில் கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா. பாருங்கள், அப்பளம், சாதம், தயிர் இது எல்லாமே சுகர் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி தொடர்ந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள், எல்லா பக்கம் இப்போ நல்லா கலந்துருச்சு, ஈவனாக கலந்துருச்சு. இந்த ரெசிபி நம்ம கல்யாண வீட்டில் ஐஸ்கிரீமு, பாயாசம் நம்ம சாப்பிட்ட பின்னாடி கடைசியாக தருவாங்க. இப்போ நம்ம கேரளாவில் அது இதே மாதிரி நம்ம பழைய காலத்தில் ஐஸ்கிரீம், பாயாசம் அதுக்கு பதிலாக நம்ம சாப்பிட்ட கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பழம், அப்பளம் இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது, சுகர்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மாதுளம்பழம் சேர்த்து கூட நம்ம இதில் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ரைட் ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.